வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ஸ்லைசர்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த டேட்டா செட்டை ஒன்று நல்லா பாருங்கள் சரிங்களா. ரொம்பவே சிம்பிளான டேட்டா செட் தான் சரியா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஐடி ஹெச்ஆர் ஃபினான்ஸ்னு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரீஜன் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜனில் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் லாஸ்ட் காலத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் ஸ்லைசர் என்னென்னா ஒரு டேஷ்போர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேஷ்போர்டில் ஸ்லைசர் வச்சிங்கன்னா அந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணும்போது யூஸரால் அவங்களுக்கு பிடிச்ச இடத்த ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஒரு யூஸர் நார்த்தில் உள்ள சேல்ஸ் மட்டும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டேஷ்போர்டில் நீங்கள் ஸ்லைசர் வச்சிங்கன்னா அவங்களால நார்த்தை மட்டும் கிளிக் பண்ணி நார்த்தை மட்டும் பார்க்க முடியும். எல்லா சேல்ஸும் தேவையில்லை, அவங்களுக்கு நார்த் ரீஜன் மட்டும்தான் தேவை அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணும்போது அவங்களால நார்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும் சரிங்களா. இப்போ நான் அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 ஷார்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்லைசர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும் சரிங்களா. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிவட் சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். பிவட் சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா. பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறது ஜஸ்ட் இந்த டேட்டாஸை ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இன்சர்ட் டேபுக்கு போங்க. இதில் பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் ஓகேங்களா. எக்ஸிட்டிங் நியூ ஒர்க் ஷீட்டே கொடுத்துக்கலாம் சரிங்களா. நியூ ஒர்க் ஷீட்டில் எப்போ நம்ம அடுத்த ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணுவோம் ஓகேவா. கொடுத்துட்டு அடுத்த ஒர்க் ஷீட்டில் நமக்கு ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ இதில் நம்ம ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ரோஸில் போடுறேன். சேல்ஸ் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூஸில் போடுறேன் சரிங்களா. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு பிவட் டேபிள் தான். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிவட் சார்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. பிவட் சார்ட்டை பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்கும் மேலே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்சர்ட்டுக்கு போவோம். இன்சர்ட்டுக்கு போயிட்டு இந்த பிவட் சார்ட் இருக்கு இல்லையா, இந்த பிவட் சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பிவட் சார்ட் கொடுப்பாங்க சரிங்களா. நம்ம சிம்பிளான ஒரு காலம் சார்ட்டையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு சிம்பிளான காலம் சார்ட் நமக்கு வந்துடுச்சு ஓகேவா. மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் ஒரு பிவட் டேபிள் நமக்கு தேவை. அப்போ இன்சர்ட் போயிட்டு பிவட் டேபிள் போயிட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் போயிட்டு நியூ ஒர்க் ஷீட் கொடுக்கலாம்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் லொக்கேஷன் இங்கே கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேபிள் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ என்னென்னா இதுக்கு பக்கத்துலேயே நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ அந்த பக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் எடுத்து போட போகிறோம்னா ஓகேங்களா. இப்போ இந்த டேபிள் ஓகே. இப்போ இதில் என்னெல்லாம் எடுத்து போட போகிறோம்னா அங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் சேல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரீஜன் வைஸ் சேல்ஸ் போடுறோம். ரொம்ப சிம்பிளான டேபிள் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகேங்களா. 2 பிவட் டேபிள், இது டிபார்ட்மெண்ட் வைஸ் சேல்ஸு, இது ரீஜன் வைஸ் சேல்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிவட் சார்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. செட் பண்ணும்போது இது ஒரு வித்தியாசமான சார்ட் க்ரியேட் பண்ணலாம். ஒரு பை சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு பை சார்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பை சார்ட்டும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ 2 சார்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகே. என்ன கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்லைசரை க்ரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம டாப்பிக்கே வரும் சரிங்களா. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்தது தான். இப்போ நம்ம ஒரு ஸ்லைசரை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த காலம் சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போகிறேன். மேலே இன்சர்ட்டில் போயிட்டு ஸ்லைசர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைசர்னை கிளிக் பண்ணுறேன்னா இதில் என்ன ஸ்லைசர் எனக்கு தேவை. இப்போ நம்ம கிளிக் பண்ணியிருக்க சார்ட்டில் என்ன தான் இருக்குது, டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன வந்துடுச்சுன்னா ஒரு ஸ்லைசர் வந்துடுச்சு இல்லையா. ஓகேங்களா. இந்த ஸ்லைசர் வந்துடுச்சு. இப்போ இதில் இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இது எதாவது கிளிக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த சார்ட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எதோட சேல்ஸ் மட்டும்தான் இங்கே ஷோ ஆகும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேல்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போ ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் வாராருன்னா நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சேல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படலாம், பட் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க சேல்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜஸ்ட் வருவாங்க. இந்த டேஷ்போர்டில் ஒரு ஸ்லைசர் இருக்கும், அதில் ஃபினான்ஸை மட்டும் கிளிக் பண்ணாங்கன்னா ஃபினான்ஸோட சேல்ஸை மட்டும் காமிச்சிடும் சரிங்களா. அதுக்கு அந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணுறதே சரிங்களா. இப்போ ஹச்ஆர்லேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா ஜஸ்ட் ஹச்ஆரை மட்டும் பார்ப்பாங்க சரிங்களா. ஐடி சேல்ஸ் இல்லை எனக்கு மொத்த சேல்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மொத்த சேல்ஸ் இந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணாமல் இந்த சார்ட்டை பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஒரு டவுட்டு, நான் இந்த ஒரு ஸ்லைசரை கிளிக் பண்ணும்போது இந்த சார்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படி தானே. ஆனால் நம்ம இப்போ ஒவ்வொரு சார்ட்டுக்கும் தனித்தனி ஸ்லைசர் நம்மளால் ஒரு டேஷ்போர்டில் வைக்க முடியாது. எல்லா இதுக்கும் ஒரே ஒரு ஸ்லைசர் தான் வச்சுப்போம் சரிங்களா. அப்போ இந்த சார்ட்டுக்கும் இதுக்கும் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதுனா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா
இந்த ஸ்லைஸரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கனெக்ஷன் ஒன்று இருக்கும் சரிங்களா. இந்த ரிப்போர்ட் கனெக்ஷனை என்ன பண்ணிக்கோங்க, நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிவட் டேபிள், இது பிவட் டேபிள் 1 நம்ம செலக்ட் பண்ணியிருக்குது. இது வந்து பிவட் டேபிள் 2. இங்கே பிவட் டேபிளும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிவட் டேபிள் 2 என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணி கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த ஸ்லைசரை ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு, இதுவும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும். ஐடி எல்லாமே சேஞ்ச் ஆகும். 2 சார்ட்டுமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா 2 சார்ட்டுக்குமே இந்த ஸ்லைசர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ இந்த ஸ்லைசரை என்னால் வந்து ஃபார்மேட்டும் பண்ண முடியும் நமக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ இது ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்டைல் தான் சரிங்களா. இதில் எனக்கு ஸ்டைல் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மேலே கடைசியில் ஸ்லைசர் டேப்னு ஒன்று வந்துடும் சரிங்களா. இந்த ஸ்லைசர் டேப்பில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ இதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் கஸ்டமைஸாக ஒன்று பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நியூ ஸ்டைல் இருக்கு இல்லையா, நியூ ஸ்லைடர் ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டைலை நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்மேட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. நிறைய ஸ்டைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அடுத்து உங்கள் என்ன ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறீங்களோ ஒரு நேம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் 2ஆவதும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே போய் உங்களுக்கு ஏகப்பட்ட அதாவது இந்த ஃபாண்ட் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம் சரிங்களா. நீங்கள் ஃபார்மேட் பண்ணி உங்கள் ஸ்லைசரை நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது உங்கள் டேஷ்போர்டை தீமுக்கு ஏற்றபடி உங்கள் ஸ்லைசரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுவரை நான் சொல்லி தந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.